டாக்டர் அவர் சொல்றத நம்பாதீங்க நீங்க. ஹலோ, நான் சீஃப் டாக்டர் பேசுறேம்மா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு. உடனடியாக நம்ம ஏரியா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இமிடியேட்டா பண்ணுங்க, ஓகே? டாக்டர், அந்த கண்ட்ரோல் பேனல் ஆபரேட்டர் பிடிச்சா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். அவன் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போய் பிடிக்கலாம் வாங்க. ஓகே. யார் உன்னை செய்ய சொன்னது? ஏய் ஏய், எங்க ஓடுற? கொன்னுடுவேன் உன்னை. யார் உன்னை செய்ய சொன்னது? சொல்லு சொல்லு, கேக்குறல்ல? யார் உன்னை செய்ய சொன்னது? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனத மறுபடியும் போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா? சொல்லுடா, யார் உன்னை செய்ய சொன்னா? என்னடா அங்க பார்வை? சொல்லு, கேக்குறல்ல? சொல்லுடா. நான் கேட்டுட்டு இருக்கல, என்னடா நின்னுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு, யார் உன்னை பண்ண சொன்னா? தெரியாது மேடம், தெரியாது மேடம். உனக்கு தெரியாம எப்படிடா நடக்கும் சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம், பை மிஸ்டேக்கா நடந்துருச்சு மேடம். என்னடா பை மிஸ்டேக்? மரியாதை சொல்லிடு இல்ல கொன்னே போட்டுருவேன். சொல்லுடா, யார் உன்னை பண்ண சொன்னது? உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஒழுங்கா சொல்லிடு, யார் பண்ண சொன்னது? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஹேப்பன்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஐ அம் an honest officer. சார், ஐசியூல எங்க அக்கா இருக்கிற மாதிரி ஏற்கனவே பதிவானத இவன் மறுபடியும் போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இந்த டைம்ல ஐசியூக்குள்ள யாரோ பூந்து என்னமோ நடந்திருக்கு சார். எங்க அக்காவை காணோம். அங்க இருந்த நர்ஸ் அங்கேயே செத்து கிடக்குறா. பக்கத்து பெட்டுக்கார மேல மொட்டை மாடியில செத்து கிடக்குறான். அவன் தான் எங்க அக்காவை கொலை பண்ண வந்தவனே முதல்ல. அவன் செத்து கிடக்குறான், ஆனா எங்க அக்காவை காணோம் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இல்ல சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இல்ல, உன்னை கஸ்டடியில வச்சு கைய கால இடமாத்தி வச்சிருவேன். பண்ணல சார். மரியாதையா சொல்லு. இல்ல சார். யாருக்கு நீ கையாளா வேலை இல்ல பார்த்த? சார், நான் யாருக்கும் கையாள எவன்கிட்ட இல்ல காசு சார். வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ண? காசு வாங்கல சார். டேய், உண்மையை சொன்னா உன்னை நான் காப்பாத்துவேன். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது இல்ல, சார். நான் பிச்சு எதுவும் பண்ணல சார். எடுத்துருவேன். சார், நம்புங்க சார். உன்னை எவனாலையும் காப்பாத்த முடியாதுடா. போய் சொல்லாத. நான் எதுவும் பண்ணல டேய், சார். சொல்றேன்றல. டேய், சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லு. சார். சொல்லு. சார். சொல்லு. சொல்லுடா. சொல்லு. சார், இவர்தான் சார். டேய், யாரோட சந்திர டிராமா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன காட்டுற நீ? மிஸ்டர் தில்லைராஜன், ஸ்டாப் இட். இவனையா மிரட்டுறீங்க? ஏன் சார், நான் மிரட்ட கூடாதா? நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் சார். இருக்கட்டும், ஆனா இது என்னுடைய ஸ்டேஷன் லிமிட். இவனை நீங்க அடிக்கிறது உண்மை வெளிவராம தடுக்கிறதுக்கு தானே. வேண்டாம் சந்திரசேகர் சார், இது நல்லா இல்ல. இது உங்க ஸ்டேஷன் லிமிட்டா இருக்கலாம், ஆனா அபிகேஷன் நான் தான் டீல் பண்றேன். என்ன ஓவர் ரூல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருந்துட்டு போங்க, எனக்கு நியாயம் தான் முக்கியம். கமிஷனர் வந்துட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய், நீ எவ்வளவு நேரமா பழைய விஷுவல்ஸை காட்டிட்டு இருக்க? 1 மணி நேரமா சார். ஓ, 1 ஹவராவா? டாக்டர், டியூட்டி நர்ஸ் இறந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் இருக்கும்? அது அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் சொல்ல முடியும். இல்ல, ஒரு உத்தேசமா உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக தான். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு சார். ஓ, ஐ சி. இவன் 1 ஹவரா தான் பழைய விஷுவல்ஸை காட்டிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஸோ நீங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். டேய், லாஸ்ட் 1 ஹவரா நீ என்ன ரெக்கார்ட் பண்ணியோ அதை எனக்கு காட்டு. சரி சார். வா போ. ஐசியூ காட்டுறேன். அதுதான் ஐசியூ.
கேள்விப்பட்டேன் சார். சார். என்னாச்சு? சார் அபி காணாம போயிருக்காங்க சார். டியூட்டி நர்ஸை யாரோ மர்டர் பண்ணி போட்டிருக்காங்க சார். மொட்டை மாடியில் ஒருத்தன் சந்தேகத்துக்கு இடமா செத்து கிடக்குறான் சார். ஓச்சே. சார் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் க்ளோஸ் சர்க்யூட் கேமரா வச்சு நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கு. பட் கடந்த 1 மணி நேரமா இவன் பழைய விஷுவல்ஸை லைவ்ல காமிச்சிட்டு இருக்கான் சார். யாரா இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டா இவன் இன்ஸ்பெக்டர் தில்லைராஜனை காமிக்கிறான் சார் சார். யாரோ மிரட்டி அவன அந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க சார். டேய் நானே சொல்ல சொன்னேன், சொல்றா. திலராஜன் சார், சார். நான் விசாரிச்சுக்கிறேன். சார் 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 சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாரோ இந்த வேலைலாம் செஞ்சிருக்காங்க சார். அந்த 1 hour விஷுவல்ஸ் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? ஓகே, லெட்ஸ் see. சார் பாருங்க பாருங்க சார், அந்த தொல்காப்பி அபியை கடத்திட்டு போறான் பாருங்க சார். நல்லா பாருங்க சார், அது தொல்காப்பி தான் சார். நான் சொல்ல சார், அந்த தொல்காப்பி ஒரு கிரிமினல்னு அவன் சொல்லியா சார் இந்த பையன் என்ன குறை சொல்றான்? ராஸ்கல். மேடம் என்னமோ சொன்னீங்க நீங்க, நான் கடத்திட்டா வச்சுட்டேன்னு சொன்னீங்க. இப்ப யார் கடத்திட்டு போறான்னு பாருங்க, உங்க அக்காவோட ஃப்ரெண்டு தொல்காப்பியன். திலராஜன் சார். இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. அந்த தொல்காப்பியன் சிட்டியை விட்டு தப்பிச்சு போகாம பாத்துக்கணும். ஓகே சார். அபியை நாம காப்பாத்தணும். ஆமா சார். You got it? Okay. Come on, let's go. ஓகே சார். டேய் வாடா. திலராஜன், சார். தொல்காப்பியன் சிட்டி விட்டு எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது. இமிடியேட்டா எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்ல வைக்க சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுங்க. ஓகே? ஓகே சார். மே ஐ கம் இன்? எஸ். என்னம்மா? என் அக்காவையும் தொல்காப்பியனும் எதிரிங்க கையில இருந்து காப்பாத்துறோம் சார். அது விஷயமா யார் யார் இதுக்கு உடந்தையா இருக்காங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். உங்க வேலை உங்க அக்கா காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு யார் யார் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சுக்குவோம். உங்க ரிப்போர்ட்டர் புத்தி எல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. சார் நான் பாதிக்கப்பட்டவங்க சார்பில் வந்திருக்கேன். காணாம போனது என் கூட பிறந்த அக்கா. அதான் உலகத்துக்கே தெரியுமே, அதையே ஒப்பாரி வச்சு ஏன் பாடிட்டு இருக்க? சார் அவங்க சொல்றதுலயும் ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு சார். மிஸ்டர் சந்திரசேகர், அபியை கடத்திட்டு போனதுல தொல்காப்பியன் தான் குற்றவாளின்னு 100% நிரூபணமாயிருக்கு. சோ அவனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து அபியை காப்பாத்துறது தான் நம்மளோட வேலை. இதுல என்ன பெருசா க்ளூ வேண்டி கிடக்கு? ஆமா, இவனதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சார் இவங்கிட்ட இருந்தும் சில உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்கு சார். மிஸ்டர் சந்திரசேகர், மறுபடியும் நீங்க ஏன் தப்பாவே பேசுறீங்க? குற்றவாளி யாருங்கிறது நிரூபணமான பிறகு எதுக்கு இந்த வேண்டாத வேலை?
முதல்ல அவனோட அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு அவனை அனுப்பி வைங்க. சார் Do what I say. எஸ் சார். வா. இங்க பாருமா, இந்த விஷயம் தொடர்பா நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட எழுதி வாங்கிக்குவோம். அதுக்காகத்தான் சீஃப் டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க கிளம்பலாம். சார் ஒரு நிமிஷம் நான் பேசுறதும் கொஞ்சம் கேளுங்க. ஏன் அக்காவை தொல்காப்பியன் கடத்தல, எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. இதுதான் சார் உண்மை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு இதன் அடிப்படையில நடவடிக்கை எடுங்க சார். சரி, நீங்க சொல்ற மாதிரியே தொல்காப்பியன் உங்க சிஸ்டரை காப்பாத்த தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு வச்சுக்குவோம். எங்க போயிருக்கான்? ஏன் அப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் நேரா உங்க சிஸ்டர் கூட்டிட்டு இங்க தானே வந்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி முயற்சி, ஐ மீன் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல கோர்ட்லயோ பாதுகாப்பு கேட்டு சரணடைஞ்சதா எந்த தகவலும் இல்லையே. ஏன்னா சார், உங்க இந்த ஆளுங்க லேடி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தப்பிச்சிட்டு போறதுக்கு ஏதோ நம்ம டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மிஸ்டர் தில்லைராஜன் அனாவசியமா பேசாதீங்க. லுக், நீங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். யூ கேன் கோ நவ. சார், காணாம போயிருக்கிறது என்னோட அக்கா. எதிரிங்க கிட்ட இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. இது விஷயமா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. என்ன சார் அவசரம் புரியாம அப்புறமா வாங்குறீங்க? வெளியில இரு, நானே உன்னை கூப்பிடுறேன். என்ன சார் இது? சொல்றேன்ல, வெளியில. சாரி டாக்டர், உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. மற்ற நான் ஓகே சார். மேடம், என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அக்கா தோல்ஸ் கிட்ட சேஃபா தான் இருக்காங்க. ஆனா தில்லா மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டாம இருக்கணும், அதான் முக்கியம். தோல்ஸ் தான் அக்காவை கடத்திட்டு தான் பிரச்சனை திசை திருப்புறாங்க. மேடம், நான் வேணா உங்க அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கமிஷனர் கிட்ட சொல்லட்டுமா? வேணாம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம எது சொன்னாலும் அவர் நம்ப தயாரா இல்ல. தேவையில்லாம எங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டு தில்லா மாதிரி ரவுடிங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. பரவாயில்ல மேடம், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நானும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி மேடம் சும்மா இருக்க முடியும்? வாங்க மேடம், எது உண்மை நான் சொல்றேன். ஐயோ வேணாம் ப்ளீஸ். என் அக்காவுக்கு உதவி பண்ண போய் தான் தொல்ஸ் இப்ப வீண் பழி சுமந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலைமை உங்களுக்கும் வர வேண்டாம். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. சரி. டாக்டர், அபியோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? ஐ மீன் ஹெல்த் கண்டிஷன். சார், வீடியோல ரெக்கார்டா இருக்கிற விஷுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது அபி வென்டிலேஷன் இல்லாம தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நினைவு திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர், நீங்க இப்ப கிளம்பலாம். தேவைப்பட்டா நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். ரைட்? தேங்க்யூ சார். சார், அபிக்கு நினைவு திரும்பி இருக்கும் பட்சத்தில் நாம அவளை காப்பாத்துங்கிற அவசியம் இல்லை சார். அவளை கைது தான் சார் செய்யணும். ஏன்னா இந்த கடத்தல் நாடகம் அபியும் தொல்காப்பியும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்தினா கூட இருக்கலாம் சார். நம்ம கையில் மாட்டிக்கிடாம தப்பிச்சிடணும்னு பிளான் பண்ணி கூட இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் சார் அவங்க. அதனால அவங்கள நம்ம உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் சார். அதுவும் தொல்காப்பியம் இருக்கானே ரொம்ப டேஞ்சரஸ் கிரிமினல் சார். அவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சார். எஸ், கரெக்ட் பாயிண்ட். அவங்க 2 பேரும் இனியும் வெளியே இருந்தா சரியா இருக்காது. அவங்க 2 பேரையும் நம்ம உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் தில்லைராஜன். ஓகே சார். இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாம் சார். ஸோ இந்த கேஸ்ல எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுனாலும் நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். நமக்கு லா அண்ட் ஆர்டர் தான் முக்கியம். தேவைப்பட்டா அந்த 2 பேரையும் சுட்டு பிடிக்கிறதுக்கு கூட நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஓகே சார். Take immediate action. Okay? ஓகே சார். You can go now. எஸ் சார்.